வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு ஏறத்தாழ கிடையாதா, ஒரு குட் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம A to Z பார்க்க போகிறோம். பள்ளிகள் திறப்பு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேக பார்வைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையான பதில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் தேதி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, போன முறை தான் லாஸ்ட் டைம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பற்றி கவர்மெண்ட் பெருசாக எதையுமே கண்டுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. பட் திஸ் டைம் அப்படி கிடையாது. நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் திறப்பு பற்றி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஜூன் 10ஆம் தேதி முடிந்த அளவிற்கு பள்ளிகளை நாங்கள் திறப்பதற்கான இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்களா. நிறைய பேருடைய எண்ணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்பல்சரி இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா, பசங்களுக்கு ஸ்கூல் இப்போதைக்கு ரீஓப்பன் ஆகக்கூடாதுன்றது தான் இங்கே எல்லாருடைய ஒரு கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, உண்மையில் அதுக்கான சான்ஸ் இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்துச்சுப்பா. ஓகேங்களா? அதனால் ராமதாஸ் உட்பட நிறைய விதமான தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இல்லை நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன்லாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்ன ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இங்கே நடந்துச்சு லாஸ்ட் டைம். பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அப்படின்னே சொல்லலாம். டெஃபினெட்லி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி ஆகிவிடலாம் அப்படின்றது இங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ திறக்கிறது உறுதியாக ஆயிருச்சு அப்படின்றத இங்கே அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக அதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். பள்ளிகளுடைய திறப்பு இங்கே மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. பள்ளிகளுடைய திறப்பு ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம் அப்படின்றது இங்கே பார்க்கப்படுது. ஸோ அதனால் அது எவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட் அறிவிக்க போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பள்ளிகள் திறப்பு பற்றி அடுத்தடுத்து மிக முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே.